ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி கேப்பையை வச்சு ஒரு இட்லி செய்ய போகிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான ஒரு உணவு. நல்லா இந்த இட்லி நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல் மென்மையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை பிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ சாப்பிட்டா பூ போல் அப்படியே மென்மையாக இருக்குது. இது ஒரு புரதச்சத்து, கால்சியம் சத்து, அயன் சத்து, மெக்னீசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் நான் இதுக்கு கேப்பை எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் அளவு எடுக்கிறீங்களோ ஒரே கிளாஸ் அளவு எடுங்க. 1/2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடுவோம். இந்த 1.5 கிளாஸ் எந்த கிளாஸில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸை எல்லா அளவுக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கிளாஸ் ராகி, 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதை ஒரு 4 தடவை தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு கல்லெல்லாம் அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ கல்லெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணியை விட்டுட்டு கேப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். அப்போ தான் கேப்பை நல்லா அரைப்படும். இப்போ 6 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து 1/2 கிளாஸ் நான் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. நீங்கள் எந்த உளுந்து வேணுமானாலும் எடுத்துக்கலாம். 2 கிளாஸு கேப்பை அரிசிக்கு 1/2 கிளாஸ் உளுந்து சரியாக இருக்கும். இதையும் 3 தடவை கழுவிட்டு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும் உளுந்தம்பருப்பு. அதுக்கு மேலே ஊற வேணாம். இப்போ இதையும் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு கேப்பையும் உளுந்தும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு இப்போ அவுள் இந்த கேப்பை கூடயே ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். 2 கிளாஸ் கேப்பை பச்சரிசிக்கு 1/4 கிளாஸ் அவுள் போட்டால் நல்லா இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுவிட்டு கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அந்த வீலில் இருக்கிறது, அந்த இடுக்கில் இருக்கலாம் எடுத்து விட்டுக்கிடுவோம். அப்பப்போ எடுத்து விட்டுட்டு அரைச்சிட்டு இருக்கட்டும். 10 நிமிஷம் அரைச்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேப்பை அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அவுள், அதையும் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுட்டு நல்லா அரைக்கணும். இது எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இந்த இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டோம்னா எலும்பு மூட்டு எல்லாம் தேய்மானம் ஆகிறத தடுக்கும். எலும்பு நல்லா பலமாக இருக்கும். இப்போ ஊட ஊட எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் கீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரத்த அணுக்களை அதிகப்படுத்தும். சுகர் இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கிட்டோம்னா சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும். எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, எடை குறையும். இதை அரைச்சி மாவு இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி பார்த்தோம்னா நல்லா மிதக்கும் மாவு. பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுவிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் அள்ளியாச்சு. அள்ளிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் கையை வச்சு. அப்போ தான் நல்லா மாவு ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும் நைட்டு ஃபுல்லாக. இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு மாவு, நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி புளிக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா புளித்த பிறகு இதை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் நம்ம துணியை போட்டு துணியை நனைச்சிட்டு போடுங்க. அப்போ தான் இட்லி ஒட்டாமல் வரும். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கிடுவோம் இட்லி தட்டில். இப்போ ஒவ்வொரு இட்லியாக ஊற்றிட்டு அங்கிட்டு இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் இந்த தட்டை நம்ம எடுத்து வைக்கணும். சிறுதானியத்திலேயே ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவு இந்த கேப்பை. இப்போ இந்த இட்லி தட்டை எடுத்து இட்லி பானையில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 12 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கம்பியை வச்சு தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை நல்லா தொளிச்சிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த துணியில் இருக்கிற இட்லியை எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் சீக்கிரமாக நான் எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சுத்தமாகவே துணியில் ஒட்டவே ஒட்டாது. இந்த இட்லி ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.